ஹாய் ஹலோ பாட்டியின் கைப்பக்குவத்தில் பேத்தியின் சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பூசணிக்காய் போட்ட மோர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 2 கீத்துங்க பூசணிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 லிட்டர் தயிருங்க, கொஞ்சம் புளிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். 1/4 மூடி துருவிய தேங்காய், 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குங்க. தாளிப்பதற்கு எண்ணெய், கடுகு, மஞ்சள் தூள், ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், சிறிதளவு பெருங்காய கட்டி எடுத்து வச்சுருக்குங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பூசணிக்காவை வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ வேகட்டுங்க. இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சிடும். வேகட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்னா மிக்ஸி சின்னதை எடுத்து அதில் அரைக்கிற பொருள்லாம் சேர்த்து அரைச்சிருங்க. துருவிய தேங்காயை சேர்த்து போட்டுடுவோம். ஊற வச்ச பருப்பையும் அரிசியும் சேர்த்துப்போம். இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இந்த பாத்துக்கு இப்போ பூசணிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வெந்துட்டுதான்னு பார்க்கலாம். இருங்க, இன்னும் கொஞ்சம் நாள் வேகணும். இன்னும் கொஞ்சம் நாள் மூடி தயிரை நல்லா கெட்டி இல்லாமல் இதெல்லாம் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க. நல்லா கெட்டி இல்லாமல் வந்துருச்சு. இதெல்லாம் குத்தி பார்த்தா தெரியுங்க, வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 2 கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வருதுங்க. நல்லா பபுள்ஸாக வருது பாருங்கள். அப்போ என்ன செய்யணும், நம்ம கடைஞ்சி வச்ச தயிரை சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். இது ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. தயிர் சேர்த்த பிறகு லைட்டாக ஒரு பொங்கி நுறையாக வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் இது இறக்கணும். இது அதுக்கிட்டே நம்ம என்ன செய்யலாம், தாளிப்பு போட்டுக்கலாங்க. கடாய் காயிட்டோம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயம் கெட்டி பெருங்காயம் தாங்க ஒரு கெட்டி போடுறேன் நான். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா பொங்கி வந்துடுச்சிங்க. நம்ம தாளிப்பை கூட சேர்த்துக்கலாம். இலை சேர்த்து பரிமாற வேண்டியதாங்க.
சுவையான பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடிங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.